ஹோர்முஸ் நீரிணையின் பெயரை மாற்ற வேண்டும். தனது பெயரை சூட்ட வலியுறுத்தும் டொனால்ட் ட்ரம்ப். பருத்தித்துறை நகரசபை அமர்வு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். பாடசாலையொன்றின் மீது காட்டு யானை தாக்குதல், கற்றல் நடவடிக்கைகளும் பாதிப்பு. அரசாங்கம் நாட்டை சரியான முறையில் கொண்டு செல்கிறது. கந்தசாமி பிரபு கருத்து. மட்டக்களப்பில் கிணற்றிலிருந்து குற்றுயிராக மீட்கப்பட்ட பெண், சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. ஹோர்முஸ் நீரிணையின் பெயரை மாற்றலாம் என பரிந்துரைக்கும் ஒரு பதிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். மேற்கு ஆசிய நாடான ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் உலக கச்சா எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணையை முடக்கியுள்ளது. இந்த பாதையை பயன்படுத்தும் கப்பல்களிடமிருந்து கட்டணங்கள் வசூலிக்க ஈரான் பாராளுமன்றம் ஒப்புதல் வழங்கியது. இதற்கு அமெரிக்காவும் மற்ற சர்வதேச நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சட்டவிரோத வசூலை அனுமதிக்க முடியாது என கூறி வருகிறது. இதனால் அந்த வழித்தடத்தில் இயல்பான கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையின் பெயரை மாற்றலாம் என பரிந்துரைக்கும் ஒரு பதிவை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ட்ரம்ப் நீரிணை என பெயரிட்ட ஒரு வரைபடத்தை தன் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இது இணையத்தில் கேலியான விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. ஹோர்முஸ் என்ற பெயர் அப்பகுதியில் 13 முதல் 16ஆம் நூற்றாண்டுகளில் செல்வாக்குடன் திகழ்ந்த பண்டைய துறைமுக நகரமான ஹோர்முஸ் நகரிலிருந்து உருவானது என்பது குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறை நகரசபை அமர்வு தவிசாளர் விசன்டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் ஆரம்பமானது. இதில் முதலாவதாக கடந்த கூட்ட அறிக்கை ஆராயப்பட்டு அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சபைக்கு அறிவிக்கப்பட்டு அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து சபை உறுப்பினர் சிவலிங்கம் பொன்னம்பலம் அவர்களால் கொண்டுவரப்பட்ட நகரசபை எல்லைக்குட்பட்ட கழிவுநீர் வாய்க்கால்களுக்கு கழிவுநீரை மட்டும் அகற்றுவது என்றும் ஏனைய கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவோருக்கு தடை விதிப்பதும் எதிராக உரிய நடவடிக்கை எடுப்பதும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கந்தளாய் சீனிபுர பகுதியில் அமைந்துள்ள பண்டாரநாயக்க வித்தியாலயத்தின் மீது இன்று அதிகாலை 4 மணியளவில் காட்டு யானைகள் நடத்திய தாக்குதலில் 3 வகுப்பறைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார். யானைகளின் இந்த தாக்குதலினால் பாடசாலையின் 3ஆம், 4ஆம் மற்றும் 5ஆம் தர வகுப்பறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இதனால் பாடசாலை கட்டிட சுவர்கள் மற்றும் தளபாடங்கள், மாணவர்களின் கற்றல் உபகரணங்கள் மற்றும் அலுவலக அலுமாரிகள், கணினிகள் மற்றும் குடிநீர் விநியோக தொகுதி ஆகியவை சேதமடைந்துள்ளன. வகுப்பறைகள் சேதமடைந்ததை அடுத்து மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்கள் தற்காலிகமாக வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு கற்றல் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இப்பகுதியில் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுத்து வரும் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏனைய நாடுகளிலே இன்று எரிபொருளுக்கான பாரிய அளவிலான விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. வரிசை யுகம் ஏற்பட்டது. ஆனால் இலங்கையிலே அப்படியொரு நிலைமை இல்லாத வகையிலே நாங்கள் இந்த நாட்டை சரியான முறையில் கொண்டு செல்கின்றோம் என தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். சொந்தமாக இருக்க ஒரு இடம், ஒரு அழகான வாழ்க்கை எனும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் வீடுகளை அமைப்பதற்கான நிதிகள் வழங்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் கீழ் தேசிய வீட்டு வசதி வேலை திட்டத்திற்கான காசோலைகள் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு போராதீவு பற்று பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. போராதீவு பற்று பிரதேச செயலாளர் ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரும் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட முகாமையாளர் தங்கதுரை சுபாஸ்கரன், திணைக்கள அதிகாரிகள், தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரஜா சக்தி தலைவர்கள் மற்றும் பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெல்லிக்காடு பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து குற்றுயிராக ஒரு பெண் மீட்கப்பட்டதுடன் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் எதிர்வரும் 13ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பில் பரபரப்பினை ஏற்படுத்திய கடத்தல் கொலை தொடர்பான வழக்கு நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நீதவான் நீதிமன்றம் நீதிபதி அண்ணாதுரை தர்சின் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கடத்தல், கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களுக்கு
ஆகியோருக்கு எதிர்வரும் மே மாதம் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இன்று குறித்த கடத்தல் மற்றும் கொலை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியினை உரிய நபரிடம் போலீஸ் காவலில் இருந்து விடுவிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த கடத்தல், கொள்ளை மற்றும் கொலை தொடர்பிலான வழக்கு விசாரணை மே மாதம் 13ஆம் தேதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மற்றும் மாகாண அரசுகளின் நிதி ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்படவுள்ள புதிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான அனுமதி வழங்குதல் மற்றும் மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபரின் ஒழுங்கமைப்பில் அபிவிருத்தி குழுவின் தலைவர் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. மத்திய மற்றும் மாகாண அரசாங்கங்களினால் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. காணி அளவீடு தொடர்பான நீண்டகால பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர நாம் முனைப்புடன் செயற்பட்ட போதும் கடித தலைப்பு என்ற ஒரு சிறிய விடயத்துக்காக காணி உரிமையாளர்கள் அளவீட்டு பணிக்கு சம்மதிக்காமை மிகுந்த கவலையளிக்கின்றது என்று யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். தையிட்டியில் நேற்று காணி அளவீட்டு பணிகள் 2வது முறையாகவும் தடைப்பட்டமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.